ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமப்பை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிம்பிளிஃபை யூஸிங் கேமப் டெக்னிக். y is equal to a b bar d bar plus a bar b bar d bar plus a bar b d plus b c d plus a b c bar d. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கேமப் டெக்னிக்கை அப்ளை பண்ணி மினிமைஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் இம்மிடியட்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதில் இருந்து மின் டேர்ம்ஸை எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் டோட்டலாக எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படின்னா 4 வேரியபிள் இருக்குது. ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியபிள் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் டேர்ம்லையும் நமக்கு எத்தனை வேரியபிள் இருக்கணும்? 4 வேரியபிளும் இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது? 1 2 3 4 5 ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது. இப்போ இந்த 5 ப்ராடக்ட் டேர்மில் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற டேர்மில் மட்டும்தான் 4 வேரியபிளும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த 4 ப்ராடக்ட் டேர்ம்லையும் ஒவ்வொரு வேரியபிள் மிஸ் ஆகுது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் டேர்ம்லையும் என்ன வேரியபிள் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லா ப்ராடக்ட் டேர்ம்ல 4 வேரியபிள் இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டைரெக்டாக நம்ம மின் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டேர்ம்ல நமக்கு மிஸ் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? அது 4 வேரியபிளுக்கு கொண்டு வரணும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, இந்த ப்ராடக்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி மிஸ்ஸிங். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சி மிஸ்ஸிங். இந்த ப்ராடக்ட் டேர்ம்லையும் சி மிஸ் ஆகுது. இந்த ப்ராடக்ட் டேர்மில் ஏ மிஸ் ஆகுது. இந்த லாஸ்ட் டேர்மில் மட்டும்தான் எனக்கு 4 வேரியபிளும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் டேர்ம்லையும் என்ன வேரியபிள் மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, இங்கே ஏ பி பார் அடுத்து இந்த ஆர்டராக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்? சி மிஸ்ஸிங்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறோம்? சி பிளஸ் சி பார். இந்த சி பிளஸ் சி பாருங்கிறது என்ன அப்படின்னா 1. அப்போ இந்த ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன வேரியபிள் மிஸ் ஆகுதோ அந்த வேரியபிள் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ சி பிளஸ் சி பார் இன்டூ டி பார். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? ஏ பார் பி பார். இங்கே சி மிஸ்ஸிங்கிறதுனால சி பிளஸ் சி பார் இன்டூ டி பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ பார் பி, அடுத்து சி மிஸ்ஸிங்கிறதுனால சி பிளஸ் சி பார் இன்டூ டி. இங்கே என்ன ஆகுது? நமக்கு ஏ மிஸ் ஆகுது. அதனால ஏ பிளஸ் ஏ பார் இன்டூ பிசிடி. லாஸ்ட் இருக்கிற டேர்மும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நார்மலாக மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, ஏ பி பார் சி டி பார். அடுத்த டேர்ம் ஏ பி பார் சி பார் டி பார். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான், வேற ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஏ பார் பி பார் சி டி பார். அடுத்தது ஏ பார் பி பார் சி பார் டி பார். அடுத்து இங்கே உங்களுக்கு என்ன வரும்? ஏ பார் பி சி டி வரும். அடுத்தது ஏ பார் பி சி பார் டி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி வரும். அடுத்தது ஏ பார் பி சி டி வரும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற டேர்மும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? மின் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் டேர்மும் எடுத்து எழுதிக்கிட்டேன் தனித்தனியாக. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ பி பார் சி டி பார்னு இருக்குல்ல, இதில் மின் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னொரு விஷயமும் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். எஸ்ஓபியில் இருக்கு அப்படின்னாவே நம்ம ஏலேருந்து இசட் வரைக்கும் எந்த வேரியபிளாக இருந்தாலும் 1ன்னு எடுத்துக்கணும். ஏ பார்ல இருந்து இசட் பார் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே கான்செப்ட் தான். இங்கே ஏன்னு இருக்கு, ஸோ அதனால 1. இது பி பாருங்கிறதுனால 0. சி 1, டி பார் 0. அதே மாதிரி பாருங்க ஏ 1, இது எல்லாமே பார்ல இருக்கு, அதனால 0 0. அதே மாதிரி இங்கே பாருங்க 0 0 1 0. அடுத்தது எல்லாமே பார்ல இருக்கு, தட் இஸ் காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல இருக்கு, அப்போ 0. அடுத்து இங்கே ஏ மட்டும்தான் காம்ப்ளிமெண்டட்ல இருக்கு, அப்போ 0 1 1 1. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே நமக்கு எத்தனை ப்ராடக்ட் டேர்ம் வந்ததோ அத்தனை ப்ராடக்ட் டேர்மையும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதோட ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ என்ன, அதோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ என்னன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா டெசிமல் வேல்யூ. ஓகே, ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
y is equal to sigma m of இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் ஆர்டரா எழுதிக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க 2 முறை 7 வந்திருக்கு. அந்த 2 முறையும் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒரு டைம் எடுத்தா மட்டும் போதும். ரிப்பீட்டடா ஒரே டேர்ம் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? சரி, அப்போ y is equal to sigma m of 0 to 5 7 8 10 13 15. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நமக்கு என்ன மின் டேர்ம்ஸ் வருது அப்படின்னா இதுதான் நம்மளோட மின் டேர்ம்ஸ். இப்போ இந்த மின் டேர்ம்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேமப்பை போடணும். இப்போ பாருங்க இதில் எத்தனை வரைக்கும் இருக்கு பாருங்க, 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கு. அப்போ 15 தான் மேக்ஸிமம் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா 2 வேரியபிளும் யூஸ் பண்ண முடியாது, 3 வேரியபிளும் யூஸ் பண்ண முடியாது. 2 வேரியபிள்னா 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குன்னா பண்ணலாம். அதே மாதிரி 0லேருந்து 7 வரைக்கும் இருக்குன்னா 3 பண்ணிக்கலாம். 4 வேரியபிள் அப்படின்னாவே மோர் தென் 7க்கு மேலே இருக்குன்னா 4 வேரியபிள் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 வேரியபிள் கேமப்பை எடுத்திருக்கேன். இங்கே வேரியபிள் வந்து ஏபிசிடி தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, 4 வேரியபிள் கேமப்பை போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே என்னென்ன மின் டேர்ம்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க 0 1 2 1, அடுத்தது 5 7 8 5 7 8 1 1, அடுத்தது 10 13 15 10 13 15. இங்கே என்னென்ன மின் டேர்ம்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து 1ன்னு போட்டுட்டோம். ஓகேவா? சரி, இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், குரூப்பிங் பண்ணணும். ஸோ குரூப்பிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 4 வேரியபிள் கேமப்புங்கிறதுனால 2 power 4. அப்போ 2 power 4ங்கிறது என்னது, 16. அப்போ இந்த ப்ராப்ளமில் 16 ஒன்ஸ் இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும், இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 16 ஒன்ஸ் இல்லை, அப்போ அது பாசிபிலிட்டியே இல்லை, குரூப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அடுத்த லோயஸ்ட் என்ன, 2 power 3. ஸோ 2 power 3 என்ன, 8. 8 ஒன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு, நமக்கு 8 ஒன்ஸ் இருக்கு. பட் ஆனால் அந்த 8 ஒன்ஸை ஒரு குரூப்பாக நம்மளால பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ அதுவும் பாசிபிலிட்டி இல்லை. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 power 2க்கு போகிறேன். ஸோ அப்போ 2 power 2ங்கிறது என்ன நமக்கு, ஸோ 2 power 2ங்கிறது நமக்கு வந்து 4. அப்போ 4 ஒன்ஸ் குரூப் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கணும். இப்போ கண்டிப்பாக இதில் பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள் 5 7 13 15, இதில் வந்து நமக்கு வந்து 1 1 இருக்குது. அப்போது இந்த 4 1ஐயும் ஒரு குரூப்பாக எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் இந்த கார்னர்ஸில் எல்லாமே எனக்கு என்ன இருக்குது, 1 1ன்னு இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, 2 ஒன்ஸை எடுக்கக்கூடாது, 4 ஒன்ஸாக தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா 4 1 வரும். சரியா? இதில் நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா சிங்கிள் ஒன்னாகவும் எடுக்கக்கூடாது, 2 ஒன்ஸ் குரூப்பாகவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த எட்ஜஸில் 4 எட்ஜஸ்லேயும் 1 இருக்கிறதுனால 4 ஒன்ஸ் குரூப் தான் நீங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக. அதுதான் கரெக்டு. ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி குரூப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு குரூப் எடுத்துகிட்டு வெர்டிக்கலாகவும் பார்க்கணும் ஆஸ் வெல் அஸ் ஹாரிசான்டலாகவும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 ஒன்ஸ் குரூப்பை எடுக்கிறேன். 4 ஒன்ஸ் குரூப்பை எடுக்கிறப்போ இங்கே பாருங்கள் ஏ பார் என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு, ஏவா சேஞ்ச் ஆயிருக்கு, பி வந்து அப்படியே இருக்குது எங்கே வெர்டிக்கலாக. ஹரிசான்டலாக பார்க்குறப்போ இந்த சி பார் வந்து சியா சேஞ்ச் ஆயிருக்கு, டி வந்து அப்படியே தான் இருக்கு. அப்போ இங்கே சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது என்னது, வெர்டிக்கலா பி, ஹரிசான்டலா டி. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், பிடி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த எட்ஜை ஃபோல்டு பண்ண போறீங்க வெர்டிக்கலா. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது டாப்ல இருக்கிறதும் பாட்டம்ல இருக்கிறதும். இந்த ஏ பார் என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு, ஏன்னு மாறி இருக்கு. இந்த பி பார் வந்து பி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த எட்ஜஸ் பார்க்கணும். இந்த எட்ஜஸ் பார்க்குறப்ப இங்கே சி பார் டி பார் இருக்கு, இங்கே சி டி பார்னு இருக்கு. அப்போ டி பார் சேஞ்ச் ஆகாம இருக்கு ஹரிசான்டலா. வெர்டிக்கலா பார்க்குறப்ப பி பார் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கு. அப்போ பி பார் டி பார். அப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன், இதுக்கான ஆன்சர். அப்போ இதில் டோட்டலாக 2 குரூப் இருக்கு. ஸோ அப்போ y is equal to bd plus b bar d barனு வருது. இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 4 வேரியபிள் கேமப்பில் டைரெக்டாக உங்களுக்கு மின் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டைரெக்டாக மேப் பண்ணி குரூப்பிங் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபியில் இருக்கா. ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபின்னா என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் இதில் 4 ப்ராடக்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் மிஸ் ஆகுது.
அப்படி மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி இல்லை, அது ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபின்னு சொல்வேன். ஏன்னா எல்லா ப்ராடக்ட் டேர்ம்லேயும் எனக்கு எத்தனை வேரியபிள் இருக்குது, 4 வேரியபிளும் இருக்குது. அது காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், இல்லை அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியபிளும் இருக்குது. சரியா? இப்போ இந்த ப்ராப்ளமில் சப்போஸ் வந்து டி இல்லாமல் வெறும் ஏபிசி மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டி வேரியபிள் இல்லை, ஓகேவா, ஏபிசி பார் மட்டும் இருக்கு அப்படின்னா அப்போ ரிமைனிங் இருக்கிற ப்ராடக்ட் டேர்ம்லையும் நமக்கு 3 வேரியபிள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து வந்து இன்னொரு விஷயமும், ஏபிசின்னு இருக்கு அப்படின்னா அந்த ஏபிசியில் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த ஏபிசி வந்து காம்ப்ளிமெண்டடாகவும் இருக்கலாம், இல்லை அன்காம்ப்ளிமெண்டடாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் தான் இருக்கணும். சரியா? அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளமும் கூட. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.